போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை அழைத்து பேசுவோம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. போராடும் ஆசிரியர்களின் உணர்வுகளை மதிக்கிறோம். கோரிக்கைகள் குறித்து பேசி தீர்க்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் செயற்கை சுவாச உதவியுடன் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. மக்கள் பிரச்சினைக்காக சாதிய சக்திகள் தவிர எந்த சக்திகளுடனும் இணைவோம் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விசிக நடக்கும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என அழைப்பு. தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுக சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும், அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம். மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஹரியானா தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் 2வது வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியில் விரிசல். ஹேமா கமிட்டி மீது 4 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தஞ்சாவூர் அருகே பள்ளியை பூட்டிவிட்டதால் வெளியே அமர்ந்து படித்த மாணவர்கள். ஆசிரியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மாணவர்கள் அவதி. காஞ்சிபுரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சிறையில் உள்ள கைதியை அதிகாரிகள் துன்புறுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. சேலம் மத்திய சிறையில் உள்ள கைதியிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை. இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தடுக்க முடியாது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. மத்திய பிரதேசத்தில் அரசு அதிகாரிகளை கிரிக்கெட் பேட்டால் தாக்கிய வழக்கு. அரசு தரப்பு குற்றச்சாட்டை நிரூபிக்காததால் பாஜக எம்எல்ஏ ஆகாஷ் விஜய் பிரியாவை விடுவித்தது இந்தூர் நீதிமன்றம். கால்பந்து அணியின் இணை உரிமையாளரானார் பிரபல கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன். கேரள சூப்பர் லீக் தொடரில் மலப்புரம் FC கால்பந்து அணியின் உரிமையாளர்களில் ஒருவராக சஞ்சு சாம்சன் இணைந்தார். பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீராங்கனைகள் தாயகம் திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. 800 டெஸ்ட் விக்கெட் சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. தன்னுடைய சாதனை குறித்து முத்தையா முரளிதரன் உறுதி.